இப்போ இந்த காயெல்லாம் பிசிபெல்லாபாத்துக்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் சட்டியில் பிசிபெல்லாபாத் செய்கிறதுக்காக இப்போ எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடு வந்துடுச்சு. கடுகு போட்டுட்டேன். பெருங்காயம் போட்டாச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம். நான் 2 வெங்காயமும் வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். வெண்டைக்காயை மட்டும் முன்னாடி வதக்கிக்கிட்டேன், கொடகொடப்பு போகணும் அப்படிங்கிறதுக்காக. இதோட மற்ற காய்கறிகளையும் போட்டு லேசாக வதக்கிக்கணும். கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட், இதில் பச்சை மிளகாய் முன்னாடியே போட்டுக்கணும், மறந்துட்டேன். முன்னாடியே போட வெங்காயம் போடும்போது பச்சை மிளகாயை அடுத்தது போட்டுருக்கணும். அப்புறம் பரங்கிக்காய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். காய்கறிகள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக தான் நான் தக்காளி போடுவேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறத இதை ஊற்றிட்டேன். இது நல்ல ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி இப்போ இதில் ஊற்றியாச்சு. இதில் புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் இதோடு சேர்த்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் சால்ட், இதுக்கு தேவையான அளவு உப்பு. பருப்பு சாதத்தில் உப்பு போட்டுட்டதுனால இந்த காய்கறிக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் சாம்பார் பொடி, இது வீட்டிலையே வறுத்து அரைச்சி வச்ச சாம்பார் பொடி. இதையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருவேன். எல்லா காய்கறிகளும் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறமா இதை எடுத்து பருப்பு சாதத்தோடு மிக்சிங் பண்ணிட வேண்டியது தான். பருப்பு சாதம் இப்படி வேக வச்சுக்கிட்டேன். 3/4 கப்பு அரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு வச்சுட்டு 1க்கு 3 தண்ணி, 3:30 வரைக்கும் கூட வைக்கலாம். ஏன்னா சாதம் கொஞ்சம் குழைவாக வரணும், தளர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால 1க்கு 3 கூட தண்ணி வைக்கலாம். வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இது இப்போ பருப்பு சாதம் தான் இது. இதுக்கப்புறம் தனியாக காய்கறிகள் வேக வச்சு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணணும். இப்போ அந்த வேக வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் இதில் எடுத்து ஒன்றா ஊற்றியாச்சு.
இப்போ இதை நான் மிக்சிங் பண்ண போகிறேன். மிக்சிங் பண்ணிட்டா பிஸ்பெல்லாபாத் ரெடி ஆகிடும். பிஸ்பெல்லாபாத் வந்து அந்த பருப்பு சாதத்தோட வேக வச்ச காய்கறிகள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். சாம்பார் சாதங்கிறதுனால கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தளர்ச்சியாக இருக்கணும் சாதம், இந்த அளவுக்கு தளர்ச்சியாக இருக்கணும். பருப்பு சாதமும் கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த காய்கறிகள் கலந்ததுக்கப்புறமும் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் கலரவும் ஈஸியாக இருக்கும், சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். பிஸ்பெல்லாபாத் ரெடி. இதுக்கு சைட் டிஷ் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டும் வாழைக்காய் வறுவலும் செஞ்சுருக்கேன். அதில் சேர்க்காத காய்கறிகளை வேறு சைட் டிஷ்ஷாக செய்யும்போது மேட்சிங்காக இருக்கும்.